This is a good time to accumulate for long term. ஒரு 5 வருஷம் எனக்கு தேவையில்லை, 7 வருஷம் தேவையில்லை, 10 வருஷம் தேவையில்லை. இன்றைக்கி ஒரு 25 வயசு, 30 வயசு, 40 வயசு, 50 வயசில் இருக்கவங்களுக்கு கூட இன்றைக்கி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஸோ இன்னையிலேருந்து மினிமம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தேவைப்படக்கூடிய பணத்தை தாராளமாக எஸ்ஐபி மூலமோ பல்காவோ எஸ்டிபி மூலமோ அவங்க பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஜென்ரலாக வந்து இப்போ அமெரிக்காவில் ஏறிக்கிட்டு இருக்குது. இந்தியாவில் வந்து அல்டிமேட்டாக இப்போ அமெரிக்காவில் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் இப்போ ஏன்னா இப்போ அங்கேயே எஃப்டிக்கெல்லாம் வந்து 4% அதிகபட்சமாக தர்றாங்க. இப்போ இது ஏதாவது ஒரு வகையில் சரி பண்ண வேண்டும். ஸோ இன்ஃப்ளேஷன் இன்னுமே தான் இந்தியாவில் கிக் ஆக போகுது. இது வரைக்கும் அண்டர் கண்ட்ரோல். இப்போ இந்த ஆயில் ப்ரைஸஸ் கிராஜுவலாக 5 ரூபா 7 ரூபா ஏற்றிருக்காங்க, கேஸ் ப்ரைஸஸ் ஏற்றிருக்காங்க. இதை வச்சு மிச்ச ஐட்டங்களும் ஏறும். ஸோ அப்படியெல்லாம் இருக்கையில் இனிமே தான் கிக்கின் ஆகுது கிராஜுவலாக. இதை வச்சு வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு 0.7% வரைக்கும் ஏறலாம். இன் ஜென்ரலாக வந்து ரைட் நவ் வந்து கோல்டு வந்து ஒரு ஸ்லைட்லி ஒரு நெகட்டிவ் அவுட்லுக்கில் தான் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால் மக்கள் அவசரப்பட்டு போய் வாங்காமல், ஏன்னா இவ்வளோ விலையேற்றம் ஏறினதுக்கு ஒரு இரக்கம் வர வேண்டும். ஸோ ப்ராபப்ளி ஐ திங்க் இப்போ உள்ள பிரச்சனைகளில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் யாரும் போய் கோல்டை வாங்கலை. இப்போ ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கினதுனால தான் அதிகமாக ஏறிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த ஸ்லோ டவுன் இருக்கிறதுனால ப்ராப்ளி கொஞ்சம் பொறுத்து இருந்து மக்கள் வாங்கலாம். இவ்வளோ லார்ஜஸ்ட் இம்போர்ட்டரு சமாளிச்சிட்டாங்க. ப்ரைஸ் ஹையாக இருக்குது, அதை விட்டுருங்க. பட் ஃபஸ்ட்டு கமோடிட்டி கிடைக்கணும்ல. கமோடிட்டி இப்போ அந்த வகையில் எங்களால் ஹோர்முஸ் வழியாக ஓரளவு தான் கொண்டு வர முடியுதுனாலும் ரெட் சி வழியாக, பிளாக் சி வழியாக, நேரடியாக யூஎஸ்லேருந்து, அர்ஜென்டினாவிலேருந்து, ஆஃப்ரிக்காவிலேருந்து, இது மாதிரி பல இடங்கள்லேருந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து ஷாக் ஏற்படும் எல்லாருக்குமே. நம்ம லைஃப்லையும் கூட சேம் தான். ஃபஸ்ட் ஐயோ இப்படியா எனக்கு இந்த வியாதி வந்துருச்சா அப்படின்னு. அப்புறம் தென் வி லேர்ன் டு மேனேஜ். இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனில் எந்த ஃபண்ட்ஸ் அட்ராக்டிவாக இருக்குது? லைக் இப்போ சேஃபாக வேணும், சேஃப் விளையாட்டு விளையாடணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு, அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்ன்னு ஹைப்ரிட் ஃபண்டுகள் இருக்குது. இவங்க வந்து ஒரு பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் 50% பாண்டு, 50% ஈக்விட்டி, அக்ரெசிவ் ஹைப்ரிட் வந்து 65% ஈக்விட்டி, 35% பாண்டு, இது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் அந்த ஹைப்ரிட் கேட்டகரியை நோக்கலாம். இப்போ எல்லாமே அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஃப்ளெக்ஸி கேப் அட்ராக்டிவாக இருக்குது, லார்ஜ் கேப்ஸ் நிறையவே விழுந்திருக்கு. லார்ஜ் கேப் அட்ராக்டிவாக இருக்குது, லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸு, மல்டி கேப் ஃபண்ட்ஸு. ஏன்னா இப்போ ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் கடந்த 2-3 தினங்களாகவும் அடிபட்டிருக்கு. ஸோ ஸ்மால் கேப் மிட் கேப் ஃபண்ட்ஸு, மல்டி கேப் ஃபண்ட்ஸு. ஸ்மால் கேப் மிட் கேப் ஒரு 7 வருஷம் 10 வருஷத்துக்கு போட நினைக்கிறவங்க லாங் டேர்முக்கு அட்ராக்டிவ். இல்லை ஒரு 5 வருஷம் 7 வருஷத்துக்குலாம் மல்டி கேப் ஃபண்டு, ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு, இது எல்லாமே அட்ராக்டிவாக இருக்குது. அக்ராஸ் த போர்டு ஈக்விட்டி கேட்டகரியே பார்த்தீங்கன்னா ரைட் நவ் அட் அட்ராக்டிவ் லெவல்ஸ். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிடெட் ஃபவுண்டர் சொக்கலிங்கம் பழனியப்பன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கேன்? நல்லா இருக்கேன். சரி, இப்போ இந்த க்ரூட் ஆயில், அதுக்கப்புறமா பெட்ரோல் விலை ஏற்றம், எல்லா பொருட்களோட விலையுமே வந்து ஏறிடுச்சு. மார்க்கெட்டும் ஒரு பக்கம் தொடர்ந்து வந்து சேம் ஸ்டேஜில் தான் இருந்துட்டு, ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருந்துகிட்டு வருது. ஸோ இந்த சமயம் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான சமயமா, இல்லை இன்னும் ஒரு ஸ்ட்ராங் கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம்? லைக் ஏற்கனவே கரெக்ஷன் நல்லா ஆச்சு, அப்புறம் திருப்பி மீண்டெழுந்து வந்துச்சு, அப்புறம் திருப்பி எகைன் இந்த கரெக்ஷனுக்குள்ளே திருப்பி போயிருக்கு. ப்ராப்ளி இன்னொரு 2-3% அல்லது 4% கூட கரெக்ஷன் ஆனால் ஆகலாம் அதிகபட்சம். பட் நீங்கள் எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது. இன்னும் ஒரு நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 22,500லேருந்து 25,000, 24,000, ஒரு 2,500 பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 10% அப் டவுனில் இருக்குது. ஜென்ரலாக கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கையில் வாங்கையில் இன் ஜென்ரல் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்களுக்கு ரிஸ்க் வந்து கம்மி. ப்ளஸ் எஸ்ஐபி பண்ணுறவங்களுக்கும் ஒரே கிட்டத்தட்ட ஒரு 5% ஏற இறங்க இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறத கண்டு மோர் ஆஃப் சப்டியூடாக, ஏன்னா ஒன் சைடாக மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்க லாங் டேர்முக்கு முதலீடு பண்ண இல்லை, அப்போ வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவே பை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாகவே சந்தை பெருவாரியாக ஏறவில்லை.
ரேதர் இறங்கி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இதை விட இன்னும் ஒஸ்ட் கேஸ் சினரியோ போகும், இன்னும் 20-30% கரெக்ஷன் ஆகும் அப்படின்னு நமக்கு தோணலை. அதனால் வந்து திஸ் இஸ் அ குட் டைம் டு அக்யூமுலேட் ஃபார் லாங் டேர்ம். ஒரு 5 வருஷம் எனக்கு தேவையில்லை, 7 வருஷம் தேவையில்லை, 10 வருஷம் தேவையில்லை. இன்றைக்கி ஒரு 25 வயசு, 30 வயசு, 40 வயசு, 50 வயசில் இருக்கவங்களுக்கு கூட இன்றைக்கி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஸோ இன்னையிலேருந்து மினிமம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தேவைப்படக்கூடிய பணத்தை தாராளமாக எஸ்ஐபி மூலமோ பல்காவோ எஸ்டிபி மூலமோ அவங்க பண்ணிக்கலாம். பிரைம் மினிஸ்டர் வந்து சில வார்னிங்ஸ் முன்னாடி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து கோல்டு வாங்காதீங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் பயணம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுமே வந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏறும்னு எதிர்பார்த்தாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேம் 5.25 தான் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. என்ன சார் காரணம்? இல்லை, ஜென்ரலாக வந்து இப்போ தங்கம் வாங்காதீங்கன்னு சொன்னாங்க, அதுக்காக யாரும் இல்லை ஃபுல்லாக நிப்பாட்டலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் கோல்டு ஃபண்டில் இன்ஃப்ளோ எடுக்கிறத நிப்பாட்டிட்டாங்க, அவங்க எடுக்கிறத நிப்பாட்டியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னும் வெளியில் போயில மக்களுமே வந்து ஒன்று வந்து கோல்டு காஸ்ட்லியாகவும் இருக்குது. கிராம் வந்து 14,000 ரூபா 15,000 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. 14,200 15,500 15 ரூபா அந்த ரேஞ்சில் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ சவரன் வந்து 1,10,000 ரூபா 1,12,000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு நான் இருக்கிற கோல்டே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் அதை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி டாக்ஸர்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இன்னொன்று வேர்ல்டு மார்க்கெட்டில் கோல்டு ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, விச் இஸ் குட் ஃபார் இந்தியா, குட் சைன் ஃபார் இந்தியா. ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் கோல்டை நோக்கி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு கேள்வி கேட்டேன், நான் மறந்துட்டேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஜென்ரலாக வந்து இப்போ அமெரிக்காவில் ஏறிக்கிட்டு இருக்குது. இந்தியாவில் வந்து அல்டிமேட்டாக இப்போ அமெரிக்காவில் ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னாலும் இப்போ ஏன்னா இப்போ அங்கேயே எஃப்டிக்கெல்லாம் வந்து 4% அதிகபட்சமாக தர்றாங்க. இப்போ இது ஏதாவது ஒரு வகையில் சரி பண்ண வேண்டும். ஸோ இன்ஃப்ளேஷன் இனிமே தான் இந்தியாவில் கிக் ஆக போகுது. இது வரைக்கும் அண்டர் கண்ட்ரோல். இப்போ இந்த ஆயில் ப்ரைஸஸ் கிராஜுவலாக 5 ரூபா 7 ரூபா ஏற்றிருக்காங்க, கேஸ் ப்ரைஸஸ் ஏற்றிருக்காங்க, இதை வச்சு மிச்ச ஐட்டங்களும் ஏறும். ஸோ அப்படியெல்லாம் இருக்கையில் இனிமே தான் கிக்கின் ஆகுது கிராஜுவலாக. இதை வச்சு வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு 0.7% வரைக்கும் ஏறலாம். 3.8 இருந்தது ஒரு 4.55%. ஸ்டில் இட் இஸ் அ குட் பிளேஸ் இந்தியாவுக்கு. ஸோ அதனால் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இப்போதைக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க, ஏற்றலை. பட் அதர் பிளேசஸில் ஏற்றிருக்காங்க. உங்களுக்கு FCNR டெபாசிட் முக்கியம், ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் பேங்க் டெபாசிட்ஸ் வந்து முக்கியம். ஸோ இப்போ அதுக்கு வந்து இன்டைரக்டாக கடந்த 8ஆம் தேதி வந்து அறிக்கையில் RBI அறிக்கை விட்டதில் வந்து அதனுடைய ஹெட்ஜிங் காஸ்ட்டை நாங்கள் கவர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அது கிட்டத்தட்ட ஹெட்ஜிங் காஸ்ட் எப்படியும் ஒரு 3% வரும். 40 to கிட்டத்தட்ட ஒரு $75-80 பில்லியன் எதிர்பார்க்குறாங்க. ஒன்று வந்து ஜிசெக் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஃப்ரீயாக அளவு வர்ற ஃபாரினர்ஸ் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்கினா அவங்களுக்கு வந்து கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இல்லை, ப்ளஸ் இன்கம் டேக்ஸ் கிடையாது, 2 இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. அதில் ஒரு $35-40 பில்லியன் இன்ஃப்ளோ வரும்னு எதிர்பார்க்குறாங்க ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ப்ளஸ் FCNRB டெபாசிட்டுக்கு வந்து இப்போ வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரேட்டாக இந்தியா இருக்கலாம். ஆல்ரெடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவெலாம் 6% கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில வங்கிகள் 7.1% வரையும் கொடுக்குறாங்க. அதாவது டொமஸ்டிக் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ 7.1% வரைக்கும் எஸ் பேங்க்கு, அது மாதிரி சில வங்கிகள் உஜ்ஜீவான் பேங்க்கு அவங்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. HDFC பேங்க்லாம் 6%, SBI 6%. ஸோ இப்போ இதில் அதனால் ஒரு பக்கம் நமக்கு வந்து பிரச்சனை வந்து ஃபாரின் அவுட்ஃப்ளோ. ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஃபாரின் இன்ஃப்ளோவுக்கு வகை பண்ணியிருக்காங்க. இது 2013 பண்ணாங்க, ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறது. அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நேரடியாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை போய் நான் ஏற்றுறோம்னு ஏற்றாமல் இன்டெரக்டாக அது எதெல்லாம் அதுக்கு பாதிக்குமோ அந்த ஐட்டங்களெல்லாம் கரெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கையில் வந்து ப்ராபப்லி நெக்ஸ்ட் மீட்டில் கொஞ்சம் ஏற்றலாம். இப்போ கோல்டோட ப்ரைஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஏறி இருந்துச்சு. இப்போ சமீபமாக 2 நாட்களில் கூட கோல்டு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறங்குறத பார்க்குறோம். ஸோ கோல்டோட எக்ஸ்போஷர் 10 to 15% போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கலாமா, இல்லை இன்னும் அதிகப்படுத்தலாமா? நல்ல கரெக்ஷன் ஆச்சுன்னா அதிகப்படுத்தலாம். இப்போ வந்து ஐ திங்க் யூஸ்வலாக 5%மோ, கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கவங்க 10%, இல்லை ஒரே வாக்கில் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் 5% வாங்கினதே 10% 12% வேல்யூவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஜென்ரலாக. ஸோ இன் ஜென்ரலாக வந்து
ரைட் நவ் வந்து கோல்டு வந்து ஒரு ஸ்லைட்லி ஒரு நெகட்டிவ் அவுட்லுக்கில் தான் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால் மக்கள் அவசரப்பட்டு போய் வாங்காமல், ஏன்னா இவ்வளவு விலையேற்றம் ஏறினதுக்கு ஒரு இரக்கம் வர வேண்டும். ஸோ ப்ராபப்ளி ஐ திங்க் இப்போ உள்ள பிரச்சனைகளில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் யாரும் போய் கோல்டை வாங்கலை. இப்போ ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கினதுனால தான் அதிகமாக ஏறிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த ஸ்லோ டவுன் இருக்கிறதுனால ப்ராப்ளி கொஞ்சம் பொறுத்து இருந்து மக்கள் வாங்கலாம். ஓகே, இந்த வார் 3 மந்த்து கிராஸ் பண்ணி இன்னுமே போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து யூஎஸ் ஈரான் வார் இவ்வளோ தூரம் போகுமான்னு யாருமே யோசிக்கல. ஸோ இப்போ எல்லா பொருட்கள் விலை ஏறிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லாக்டவுன் வர்றதா கூட ஒரு பாசிபிள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மாஸ் பாவர்ட்டி வர்றதுக்கு பாசிபிள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இனிமேல் அந்த நிலைமை தொடருமா? லைக் லாக்டவுன் ஐ டோன்ட் திங்க், டெஃபினெட்லி நோ. லாக்டவுன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய தேவையும் கிடையாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் லைக் இப்போ சமீபத்தில் போய் ஈரான் வந்து அமெரிக்க ஹெலிகாப்டரை சுட்டு அமெரிக்கா வந்து அதுக்கு பதிலடி கொடுத்து கடந்த 1-2 நாட்கள் இதெல்லாம் நடந்திருக்கு. அப்படி நடந்தும் கூட க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் பெருசாக ஏறலை. $115 பிரெண்ட் க்ரூட் இருந்த 115-120 வரைக்கும் போச்சு. இப்போ ரைட் நவ் வி ஆர் சிட்டிங் அட் $91-92. ஸோ இது எதை காமிக்குது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிராஜுவலி பீப்புள் ஆர் டைஜஸ்டிங் ஜென்ரலாக ஒன் பை ஒன்னா. ஓகே, நீ இதுவும் கடந்து போகும், இது இப்படி தான் இருக்கும், இன்னொரு 6 மாதம் கூட ஓடலாம். அதுக்கு அவங்கவுங்க வழி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இந்தியா ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர்ஸ் ஆஃப் ஆயில் இன் த வேர்ல்டு. இந்தியா இறக்குமதி பண்ணுற அளவுக்கு வேற யார் ப்ராப்ளி சைனா பண்ணலாம். ஸோ இவ்வளோ லார்ஜஸ்ட் இம்போர்ட்டரு சமாளிச்சிட்டாங்க. ப்ரைஸ் ஹையாக இருக்குது, அதை விட்டுருங்க. பட் ஃபஸ்ட்டு கமோடிட்டி கிடைக்கணும்ல. கமோடிட்டி இப்போ அந்த வகையில் எங்களால் ஹோர்முஸ் வழியாக ஓரளவு தான் கொண்டு வர முடியுதுனாலும், ரெட் சி வழியாக, பிளாக் சி வழியாக, நேரடியாக யூஎஸ்லேருந்து, அர்ஜென்டினாவிலேருந்து, ஆஃப்ரிக்காவிலேருந்து, இது மாதிரி பல இடங்கள்லேருந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து ஷாக் ஏற்படும் எல்லாருக்குமே. நம்ம லைஃப்லையும் கூட சேம் தான். ஃபர்ஸ்ட் ஐயோ இப்படியா எனக்கு இந்த வியாதி வந்துருச்சா அப்படின்னு. அப்புறம் தென் வி லேர்ன் டு மேனேஜ். ஸோ இப்போ அந்த லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் மேனேஜ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் தான். அப்படிங்கிறதுல வந்து கிராஜுவலி இட் இஸ் கமிங் டவுன். இப்போ $91-92 இருக்குது. இன்னொரு $10 $20 குறைஞ்சுன்னா இந்தியா வந்து வில் பி இன் அ கம்ஃபர்டபுள் பொசிஷன். ஸோ அதனால வந்து ஒரு எக்கனாமிக் கிரைசிஸோ அல்லது மாஸ் பாவர்ட்டியோ அது மாதிரிலாம் வர இன்றைய உலகத்தில் வந்து சான்ஸ் இல்லை. கம்பேரிட்டிவ்லி தி பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி வெரி லெஸ். இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனில் எந்த ஃபண்ட்ஸ் அட்ராக்டிவாக இருக்குது? சரி, லைக் இப்போ சேஃபாக வேணும், சேஃப் விளையாடணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு, அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்ன்னு ஹைப்ரிட் ஃபண்டுகள் இருக்குது. இவங்க வந்து ஒரு பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் 50% பாண்டு, 50% ஈக்விட்டி. அக்ரெசிவ் ஹைப்ரிட் வந்து 65% ஈக்விட்டி, 35% பாண்டு, இது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்கள அந்த ஹைப்ரிட் கேட்டகரியை நோக்கலாம். ஒரு 5 years ப்ளஸ் எனக்கு டைம் ஹொரைசான் இருக்குது அப்படின்னா இப்போ எல்லாமே அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஃப்ளெக்ஸி கேப் அட்ராக்டிவாக இருக்குது, லார்ஜ் கேப்ஸ் நிறையவே விழுந்திருக்கு, லார்ஜ் கேப் அட்ராக்டிவாக இருக்குது, லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸு, மல்டி கேப் ஃபண்ட்ஸு. ஏன்னா இப்போ ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் கடந்த 2-3 தினங்களாகவும் அடிபட்டிருக்கு. ஸோ ஸ்மால் கேப் மிட் கேப் ஃபண்ட்ஸு, மல்டி கேப் ஃபண்ட்ஸு. ஸ்மால் கேப் மிட் கேப் ஒரு 7 வருஷம் 10 வருஷத்துக்கு போட நினைக்கிறவங்க லாங் டேர்முக்கு அட்ராக்டிவ். இல்லை ஒரு 5 வருஷம் 7 வருஷத்துக்குலாம் மல்டி கேப் ஃபண்டு, ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு, இது எல்லாமே அட்ராக்டிவாக இருக்குது. அக்ராஸ் த போர்டு ஈக்விட்டி கேட்டகரியே பார்த்தீங்கன்னா ரைட் நவ் அட் அட்ராக்டிவ் லெவல்ஸ். இப்போ வாங்குறவங்க அடுத்த 3 வருஷத்தில் ஒரு நல்ல பணத்தை, ஒரு நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக முடியும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஆல்ரெடி 2 வருஷம் டவுனு. அடுத்த ஒரு 3 to 5 years வந்து ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன்ஸை வந்து மக்கள் எதிர்பார்க்கலாம். 3 to 5 years ரீசனபிள் ரிட்டர்ன்ஸ்னா இப்போவே வந்து இந்த வார் நாளைக்கே முடிஞ்சால் கூட நம்ம எக்கானமி திரும்பி வரதுக்கு ஒரு 6-7 மாதம் ஆகிடும்ல சார்? சரி, இந்தியன் எக்கானமி வந்து நல்லா தான் இருக்குது. இந்தியன் எக்கானமியில் பெரிய பிரச்சனைகள் இல்லை சோஃபார், எக்ஸப்ட் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் இஷ்யூ இருந்துச்சு. அதையும் இப்போ ஆர்பிஐ அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. FCNR டெபாசிட்ஸ் மூலம் கவர்மெண்ட் பாண்ட்ஸை ஃபாரினர்ஸுக்கு ஓப்பன் பண்ணி விடுறது மூலம், ஐ மீன் டேக்ஸ் இல்லாமல் ஓப்பன் பண்ணி விடுறது மூலம் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஒரு இஷ்யூ இருந்துச்சு. ஆயில் வி ஹவ் மேனேஜ்ட். கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். இப்போ இதை விட அதிகமான இன்ஃப்ளேஷன் இருந்த காலங்கள்லாம் உண்டு. 8%, 9% இன்ஃப்ளேஷன்லாம் நம்ம எக்கானமியை ரன் பண்ணியிருக்கோம்.
ஸோ அதனால இன்ஃப்ளேஷன் இஸ் நாட் நெசசரிலி பேட். அது வந்து இப்போ நமக்கு மட்டுமல்ல, உலகம் பூரா வியாபித்திருக்கிறது. அமெரிக்கா முதற்கொண்டு இன்ஃப்ளேஷன் அடிபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து ஐ டோன்ட் சி இந்தியன் எக்கானமியில் பிரச்சனை இல்லை. வார் நின்றுச்சு, வாரோட நிற்க வேண்டாம், ஆயில் ப்ரைஸ் நமக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னாவே நம்மளுடைய பிரச்சனை முக்கால்வாசி சால்வ்டு. ஏன்னா ஓவரால் லாஜிஸ்டிக்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷனு, ஏர் ஃபியூயலு, பெயிண்ட் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, நம்ம டெய்லி போடுற பாலிஸ்டர், உடுத்துகிற சேலைகள், சட்டைகள், இது எல்லாத்துலேயுமே பெட்ரோலியம் வந்து வியாபித்திருக்கிறது. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, பை ப்ராடக்ட்ஸ், வாட் எவர் யூ கால் இட். ஸோ அப்படிங்கையில் வந்து இப்போ அந்த ப்ராடக்ட்ஸ், எல்லா ப்ராடக்ட்ஸுடைய ரேட்டு குறையணும்னா க்ரூட் ஆயில் ரேட்டு குறையணும். ஒன்று க்ரூட் ஆயில் ரேட்டு குறையணும், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய சப்ளை லோக்கலில் தெர்மல் பவர், சோலார் பவர், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், யூஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு, வீட்டில் குக்கிங்க்கு மக்கள் எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாவே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வி கேன் ரெடியூஸ் த டிபெண்டன்ஸ். உடனே முடியாது, பட் கிராஜுவலி வி கேன் ரெடியூஸ் த டிபெண்டன்ஸ். அண்ட் லோக்கல் சோர்சிங் ஆஃப் ஆயில், இப்போ அதுக்கு ஆல்ரெடி கவர்மெண்ட் பிளான் தீட்டி இருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதெல்லாம் கிராஜுவலாக அட்ரஸ் பண்ணிட்டோம்னாவே இந்த அளவு ஷாக்கு நீ நெக்ஸ்ட் டைம் வரையில் இருக்காது, ஆயில் ஷாக்ஸ். ஸோ அதனால் ஐ திங்க் வி கேன் மேனேஜ் எக்ஸப்ட் ஃபார் தி எக்ஸ்டர்னல் ஷாக். இந்தியன் எக்கானமி வந்து ரீசனபிளி டூயிங் வெல் அப்படின்னு தான் நான் எடுத்துக்குவேன். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னுமே ஆட்கள் வேலைக்கு கிடைக்கல இந்தியாவில் பல இடங்கள்லையும். நமக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிறது எக்கானமி ஆஸ்பெக்டில் ரைட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டோரி இந்தியாவில் இல்லை. இப்போ தான் ஏதோ இன்னைக்கு நேற்று சைன் ஆகிருக்கு, மெட்டா வந்து ரிலையன்ஸோட இதுக்கு சைன் பண்ணியிருக்காங்கன்னு வந்திருக்கு. ஸோ அதனுடைய 165 மெகாவாட் சர்வர் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் ஃபார்ம். ஸோ இப்போ அது மாதிரி அது ஒரு பார்ட் ஆஃப் ஏஐ பிளே. ஸோ இப்போ அது மாதிரி ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இதெல்லாம் இங்கே கிரியேட் பண்ண ஆரம்பித்தோம்னா தட் இஸ் த ஒன்லி திங் மிஸ்ஸிங். பட் ஓவரால் ரெகுலர் எக்கானமி இஸ் ரீசனபிளி டூயிங் வெல். மற்ற கண்ட்ரியில் இருக்கிற மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு ஏஐ ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்டுமே சில செக்டார் ஏஐ இருக்கிற செக்டார் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஏஐக்கு வந்து நம்ம கிரியேட்டர்ஸ் கிடையாது. ஸோ அங்கேருந்து நம்ம அடாப்ட் பண்ணிட்டு அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் நம்ம கிரியேட்டராக மாறி நம்ம மார்க்கெட் வர்றதுக்கு ஏஐ அதுக்குள்ளே அதிகமாக போய்டும்ல சார்? இல்லை, டெஃபினட்டாக போயிடும். இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐனுடைய மேஜர் யூசர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைனாவுக்குள்ள உள்ள நுழைய விட மாட்டாங்க அமெரிக்கன் கம்பெனிஸை இன் ஜென்ரல் சொல்ல வர்றேன். ஸோ அவன் ஓன் ஏஐ அவன் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்டர்நெட்லேயும் அப்படி தான் பண்ணாங்க. ஸோ இந்தியா வந்து இப்போ நவ் வி ஆர் கொலாபரேட்டிங் வித் யூஎஸ்னு வச்சுக்கோங்களேன். நம்மகிட்ட ஓன் கிரியேஷன் கிடையாது. இப்போ நம்ம அங்கே எங்கே ப்ளே பண்ணலாம் அப்படின்னா, எப்படி அமெரிக்காவில் டெக்னாலஜி வந்ததுக்கு வந்து இந்தியன் கம்பெனிஸ் எல்லாம் பேக் ஆஃபீஸாக மாறிச்சோ, அதே மாதிரி இந்த ஏஐ கன்சல்ட்டிங்கு, ஏஐ இம்ப்ளிமெண்டேஷனு, இப்போ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் போய் ஒரு அமெரிக்காவிலே செய்ய பயப்படுறாங்க. மைக்ரோசாஃப்ட் மாதிரி நிறுவனமே டைரெக்டாக ஏஐக்குள்ள நுழைய பயப்படுறாங்க. ஸோ இப்போதைக்கு ரெண்டு டூவோபோலிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா சாட்ஜிபிடி அண்ட் இவங்க கிளாடு, இவங்க ரெண்டு ஆந்த்ரோபிக் அண்டு சாட்ஜிபிடி, இவங்க 2 பேர் தான் இருக்காங்க லார்ஜ் பெரிய லெவலில் இருக்குது இன்னைக்கு. ஸோ அப்படிங்கிறதுல வந்து இப்போ அந்த 2 பேரும் டூவோபோலி மாதிரி தான், மோரார்லெஸ் கூகுள் வியாபித்திருந்த மாதிரி டூ. ஸோ இப்போ வந்து எங்கன்னா இப்போ எல்லாரும் எவ்ரி ஒன் கேன் கொலாபரேட் அண்ட் பிரிங் பிஸ்னஸ். ஸோ இப்போ இந்தியாவில் இப்போ நாளைக்கு ஒரு ரெகுலேஷன் வரலாம், நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்குள்ள சர்வர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆடிட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஐடி ஆடிட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நேற்று இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுன்னு நீங்கள் ஏஐ பேங்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடியே ரூல்ஸ் இருக்குது, பேங்க்ஸுக்கெல்லாம் லோக்கலில் தான் சர்வர் இருக்கணும். ஸோ இந்த ஏஐக்கு லோக்கலில் சர்வர் வரணும்னு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரலாம். இது மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் ஆடப் ஆகும். ப்ளஸ் இந்த ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன், ஆல்ரெடி ஏஐயில் ஒரு நெகட்டிவிட்டியும் இருக்குது. என்னென்னா நிறைய கம்பெனிஸ் எல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியலைங்கிறாங்க. அதை விட மேன் பவர் எடுக்கிறதே எங்களுக்கு சீப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஏஐ சோ காஸ்ட்லி ஃபார் என்டர்பிரைசஸ். ஸோ அப்படிங்கிற அது ஒரு இது. ஸோ இப்போ அந்த இம்ப்ளிமெண்டேஷனை கொஞ்சம் அதில் இன்வால்வ் ஆகுறது, நம்மளுடைய ஐடி கம்பெனிஸ் எல்லாம் அதில் இன்வால்வ் ஆகலாம். அப்புறம் அதே லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை வச்சு நம்ம வந்து புது யூட்டிலிட்டிஸை க்ரியேட் பண்ணுறது. பேக் போன் அதுதான். பட் ஃப்ரண்ட் எண்டு நிறைய மாற்றி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி, ஒவ்வொரு பர்டிகுலர் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரிக்கெலாம் அவன் போட மாட்டான். அவன் போடுறது வந்து ரிசர்ச்சு, பேங்கிங், ஃபினான்ஷியல், சைபர் செக்யூரிட்டி அப்படித்தான் போடுறான். பட் ரொம்ப சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி, சின்ன சின்ன ஏரியாவுக்கெல்லாம் ஸ்பெஷலைஸ் பண்ணுறா இருந்தால் அதில் கார்வ் அவுட் பண்ணி நம்ம இந்தியா. ஸோ தெர் இஸ் ரூம் டு பிளே ஃபார் இந்தியா.
பட் எப்படி எவால்வ் ஆகுதுன்னு தான் பார்க்கணும். எகைன் நம்ம வந்து விஷ்ணுவாக இருக்க முடியாது. ஸோ சப்ஸ்கியூண்டாக தான் நம்ம வந்து போய் ஜாயின் பண்ணிக்கணும். நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி க்ரூட் ஆயில் விலை கொஞ்சம் குறைஞ்சாலே எல்லாத்தோட விலையுமே ஓரளவுக்கு நார்மலைஸ் ஆகும். பட் க்ரூட் ஆயில் விலை குறைஞ்சாலும் பெட்ரோல் விலை குறைய வாய்ப்பு இருக்கா? இந்தியாவில் வந்து பெருசாக குறைக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஏற்றிருக்கிறது ஒரு 5% 7% ஏற்றிருக்காங்க. பட் முன்னாடி நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து பெட்ரோல் குறைவான விலையில வாங்கும்போது நமக்கு விலையும் குறைக்கல இல்லை சார்? கரெக்டு, குறைக்கல. ரீசன் என்னன்னா, இந்த கேப் ஃபண்டிங் வந்து எங்கே போகுது? நாட்டினுடைய வளர்ச்சிக்கு போகுது. மாநில அரசாங்கங்கள் எடுத்துக்கிறாங்க, மத்திய அரசாங்கம் எடுத்துக்குது. வேட்டு, ஜிஎஸ்டி, அது இது வாட் எவர் டாக்ஸஸ். இந்த ரியல் காஸ்ட் வந்து 50% 50 ரூபாயா இருக்கும், 40 ரூபாயா இருக்கும், 30 ரூபாயா இருக்கும். பட் நம்ம டேக்ஸ் பே பண்ணுறது தான் மீதி எல்லாமே. ஸோ இது வந்து இன்டைரக்டாக மறைமுகமான ஒரு வரி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது வந்து டெவலப்மெண்ட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ இடையில ஒரு தடவை பேச்சு வந்துச்சு, நிதியமைச்சரோட பதிலளிச்சிருந்தாங்க. ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் அதில் அவ்வளோ எடுத்துக்கிறீங்களே, விலையை குறைக்கணும்னா நீங்கள் குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இப்போ அது மாதிரி வந்து இப்போ 2 பேருக்குமே அது அந்த வருமானத்தை மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி இழக்க விரும்புவதில்லை. ஒன்று. 2வது வந்து பஃபர், ஒரு குஷனும் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 மாதம் 3 மாதம் சண்டை ஏற்பட்டு வார் ஏற்பட்டு ப்ரைஸ் எல்லாம் ஏறி அது வரைக்கும் வந்து நமக்கு பிரச்சனை ஆகலை. இப்போ அல்தோ லாஸ்ட் 1 இயரில் க்ரூட் ஆயில் 50% ஏறி இருக்கு. நமக்கு 5% 7% தான் ஏற்றிருக்காங்க இது வரைக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் பஃபர் எங்கே கிரியேட் பண்ணுவீங்க? குறைவாக இருக்கக்கூடிய காலங்களில் வந்து நீங்கள் வந்து ரேட்டை ஒரே ஸ்டாண்டர்ட் ரேட்டாக வச்சுக்கிட்டு ஏறும் பொழுது சற்றே ஏற்றி ஒரு 5% 50% ஏறினா கூட நான் 5% தான் ஏற்றுறேன், 7% தான் ஏற்றுறேன். ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜின்னு. நம்ம பெரிய ஷாக்கையும் கொடுக்கலாம் மக்களுக்கு. பெரிய ஷாக் கொடுக்காம இருந்தாவே மக்களுக்கு ஓகே. பெரிய ஷாக்கை கொடுத்தீங்கன்னா தான் அவங்க வந்து ஐயோ இன்னைக்கு 50 ரூபா வச்சுச்சு நாளைக்கு 100 ரூபா வைக்கிது, என்னால் ஒன்றுமே பிளான் பண்ண முடியல, திருப்பி 100 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்கு வருது. எப்போவுமே மக்களுக்கு வந்து சாதாரண மக்களுக்கு ஒரு ஸ்டெபிளைஸ்டு, இந்தியன்ஸுக்கு பர்டிகுலராக ஸ்டெபிளைஸ்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு கண்ணோட்டத்தோடையும் நீங்கள் பார்க்கணும். என்னென்னா இப்போ ஐரோப்பா போன்ற நாடுகள்ல எல்லாம் நம்மளை விட ரேட்டெல்லாம் டபுளாக இருக்குது. பல நாடுகளில் வந்து இந்தியாவோட காஸ்ட்லியாக இருக்குது பெட்ரோல் டீசல் எல்லாமே. அங்கேயும் இது மாதிரி தான் ஒரு வரிக்காக போகுது. ஸோ எக்ஸப்ட் ஆயில் ப்ரொடியூசிங் நேஷன்ஸை தவிர மீதி எல்லா இடங்கள்லையுமே வந்து ஆயில் வந்து பெட்ரோல் டீசல் வந்து காஸ்ட்லியாக தான். இது நம்மளை விட பல பர்சன்டேஜ், இன்னும் 50% 70% அதிகமாகனா இருக்குது. ஸோ அதையெல்லாம் ஒப்பிடையில் இந்தியாவில் நல்லது. 2வது வந்து இந்தியாவில் ரொம்ப சீப்பாக கொடுத்தாலும் இன்னொரு வகையில் என்விரான்மெண்டல் இஷ்யூவும் இருக்குது. ஏன்னா அதிகமாக எல்லோரும் ரொம்ப சீப்பாக கிடைக்குதுன்னு எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களே, தப்பு இல்லை, யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஏ ஃபேக்டர் இன் ஜென்ரல். இப்போ யூரோப்லாம் அதை வச்சு தான் கொஞ்சம் இது பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து இப்போ நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி சீப்பராக இருக்குது, இப்போ எலக்ட்ரிக் வீல்ஸ் சீப்பராக இருக்குங்கிறாங்க, ஆப்ரேஷன் காஸ்ட்டு. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் அந்த வகையில் கண்ணோட்டத்தை பார்க்கலாம். நீங்கள் சொன்னது உண்மை, விலை குறைந்தாலும் இந்த 5% 7% ஏற்றினதை உடனே இறக்குவாங்கன்னு எனக்கு தோணலை. இப்போ இருக்கிற மார்க்கெட் கன்சல்டேஷன் ஃபேஸ் இருக்கிறதுக்கு காரணமே வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னால மட்டும்தான். ஏன்னா எஃப்ஐஐஸ் வந்து இன்னுமே பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இன்னுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதனால இவ்வளோ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க? ஏன்னா எஃப்ஐஐஸ் தான் ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சு முன்னாடி வரைக்கும். பட் இப்போ எஃப்ஐஐஸ் போயிட்டு இருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் இன்வெஸ்டர் ரிட்டர்ன்ஸை மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் காரணம் இருக்கு? சரி, டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸுக்கு வேறு முதலீடு செய்ய இடம் இல்லை. ஒன்று வந்து கல்ச்சர். இப்போ கல்ச்சர் மாறி இருக்கு. எப்படி ஒரு காலத்தில் வந்து எல்லாரும் வேஷ்டி சட்டை கட்டிட்டு இருந்தாங்க, சேலை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பேண்ட்டு, ஷர்ட்டு, ஃப்ராக்கு, வாட் எவர் அவங்களுடைய விருப்பம். ஸோ இப்போ அது மாதிரி ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸு, போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி, இப்போ எப்போ நிலத்தை வாங்கி போடுறது, தங்கத்தை வாங்கி வைக்கிறது அப்படின்னு இருந்துச்சு. இன்னைக்கு இருக்க ஒரு வேகமான உலகத்தில் வந்து மக்களால் வந்து அதையெல்லாம் போய் பிளாட் வாங்கி போட்டு அதை போய் பார்த்து இருக்கா இல்லையான்னு பார்க்குறது, அல்லது கோல்டை வாங்கி அதை கொண்டு லாக்கரில் வைக்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் ஆர்டியில் போட்டு 6% 6.5% கிடைக்குது. அதுக்கு டேக்ஸ் 30% போகுது. நான் அந்த ஆர்டியை எடுத்தனாலும் எடுக்கலைன்னாலும் டேக்ஸ் போய்கிட்டு. ஸோ இன்றைக்கு உள்ள கலாச்சாரத்துக்கு அது ஒத்து வரவில்லை. ஸ்லோவாக வந்து பீப்புள் ஆர் அடாப்டிங் டு ரிஸ்கியர் அசட்ஸ். ரியல் எஸ்டேட்டும் ரிஸ்கியர் தான், கோல்டு ரிஸ்கியர் தான், மியூச்சுவல் ஃபண்டு ரிஸ்கியர் தான். இது எல்லாமே ரிஸ்கியர் அசட்ஸ் தான். பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து இலகுவாக இருக்கிறது.
வாங்குறதும் சரி விற்கிறதும் சரி ஆன்லைன்லேயே டப் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு போயிடலாம், வேணுங்கையில் எடுத்துக்கலாம், டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது, இன்னும் 12% தான், நீண்ட காலம் நீங்கள் எடுக்காம விட்டீங்கன்னா டேக்ஸ் பே பண்ண வேண்டாம், லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம், வெவ்வேறு ஆப்ஷன்ஸ் கிடைக்குது, இன்டர்நேஷ்னல் ஃபண்டு, கோல்டு, சில்வர். ஸோ இது மாதிரி பல வசதிகள் மியூச்சுவல் ஃபண்டுகளில் இருக்கிறதுனால மக்கள் வந்து இன்னைக்கு மாதம் எஸ்ஐபி மட்டுமே 30,000 கோடிக்கு மேலே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு அந்த ஒன்று கல்ச்சர் மாறிடுச்சு. ரெண்டாவது வந்து ரிட்டர்ன் பொட்டன்ஷியலை மக்கள் பார்க்குறாங்க. அந்த காலத்தில் வந்து மக்கள் வாங்கி போட்டு ஒரு வீடுப்பா, அது ஏறினாலும் சரி ஏறலைனாலும் சரி, அதுலேருந்து எனக்கு ஒரு 2,000 ரூபா வாடகை வந்துச்சுன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இன்னைக்கு உள்ள உலகத்தில் வந்து ரிட்டர்னை கம்பேர் பண்ணுறாங்க. நான் தங்கம் வாங்கியிருந்தேன் இவ்வளோ தான் வந்துச்சு, ஆர்டி போட்டி 6% தான் வந்துச்சு, அதே இது மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு எனக்கு 12, 15, 18 கிடைச்சிருக்கு கடந்த காலங்களில், ஃப்யூச்சரில் ஒரு 10, 12% கிடைச்சா கூட எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் தான் அதிகமான இன்ஃப்ளோ இன்டு த எக்கானமி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, எப்பப்பெல்லாம் வந்து ஒரு நாட்டில் வந்து ரெசிடென்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸினுடைய முதலீடு அதிகரிக்குதோ பங்குச்சந்தையில் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக பல வகையில், ஸோ அப்போ அதிகரிக்கையில் அந்த நாடு வந்து ரியலி இட் இஸ் கெட்டிங் மெச்சூரிட்டின்னு அர்த்தம். ஏன்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்களை வச்சு நீங்கள் ஒரு நாட்டு எக்கானமியை நடத்த முடியாது, பொருளாதாரத்தை. அவங்கள நம்பி இருக்கிறது வந்து மோர் லைக் ட்ரேடர்ஸ். எஃப்ஐஐஸுங்கிறவங்க வந்து ட்ரேடர். இன்னைக்கு இந்தியா நல்லா இருக்கு, நாளைக்கு சைனா நல்லா இருக்கு, நாளை கழிச்சு அமெரிக்கா நல்லா இருக்கு. ஸோ டெய்லி அவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, எங்கெங்கே ஒரு 5%, 2% கூட கிடைக்குதோ அங்கெல்லாம் போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க குரங்கு மாதிரி தவிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அவங்களுடைய ட்ரேடர்ஸ். அதே இது எஃப்டிஐன்னு இருக்குது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வருடம் 75 to 80 பில்லியன் டாலர் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கு. அதில் நமக்கு ஸ்டாப் ஆகலை, அதுக்கு அவங்க பயந்து ஓடலை. ஸோ தட் இஸ் அ பெட்டர் பேராமீட்டர் தென் எஃப்ஐஐ, நம்பர் 1. ரெண்டாவது வந்து இப்போ எஃப்ஐஐ ஒரு காலத்தில் 25% இருந்தாங்க, 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங். இன்னைக்கு வந்து 16, 17% தான் இருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு குவாண்டம் அதிகம், ஆனால் அவங்கள விட அதிகமாக டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் போடுறோம். ஸோ செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு போடுறவங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து தேவ் கம் அவுட் ஃப்ரம் தர் பேரண்ட்ஸ் நெஸ்ட் அங்கேருந்து. ஸோ இப்போ அவங்க திங்க் பண்ணுறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக புதுசாக அவங்களா யோசிச்சு தான் போடுறாங்க. ஒரு காலத்தில் அப்பா அம்மாவோட வாழையில் அப்பா அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இல்லைப்பா தங்கத்தை வாங்கி வை, கொஞ்சம் மண்ணில் போடு, கொஞ்சம் பொண்ணில் போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த டிட்டாச்மெண்ட்லாம் வந்துட்டதை கண்டு எப்படி அவங்க நினச்சபடி ஒரு கார் வாங்குறாங்களோ, ஒரு உல்லாச சுற்றுலா போகிறாங்களோ, அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் பேட்டர்ன் மாறிடுச்சு.